வணக்கம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி காதலிச்சாங்க, எப்படி போரிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? அப்போ வாங்க, நாம ஒரு அற்புதமான கால பயணத்துக்கு போகலாம். இந்த பயணம் நம்மள சங்க காலத்துக்கே நேரா கூட்டிட்டு போக போகுது. முதல்ல இந்த வரிகளை கேளுங்களேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். அதாவது, எல்லா ஊரும் ஏன் ஊர்தான், எல்லா மக்களும் ஏன் உறவினர்கள்தான். அடடா, உலகமே ஒரு குடும்பம்ங்கிற இந்த மகத்தான சிந்தனை இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர் ஒரு சங்ககால புலவர், கணியன் பூங்குன்றனார். ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னைக்கு நாம குளோபல் சிட்டிசன்ஷிப், உலகளாவிய சகோதரத்துவம்னு பேசுறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் அப்பவே இத பத்தி யோசிச்சு வாழ்ந்தும் காட்டியிருக்காங்கன்னா பாருங்களேன். இதுதான் சங்க இலக்கியத்தோட உண்மையான பவர். நாம பார்த்த இந்த ஒரு கவிதை ஒரு பெரிய புதையல் பெட்டியிலிருந்து எடுத்த ஒரே ஒரு வைர மாதிரிதான். அந்த புதையல் பெட்டியோட பேரு தான் சங்க இலக்கியம். வாங்க, அந்த பெட்டிய திறந்து உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒரு நோட்டம் விடுவோம். சங்க இலக்கியம்னா ஒரே ஒரு புக்கு கிடையாதுங்க. அது ஒரு பெரிய லைப்ரரி. இதுல மொத்தம் 2381 கவிதைகள் இருக்கு. இந்த கவிதைகள் எல்லாமே சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல எழுதப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான கலெக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் 18 மேற்கணக்கு. சிம்பிளா சொன்னா 18 பெரிய நூல்களோட தொகுப்பு. இந்த அறிவு கருவூலத்துக்குள்ளதான் நாம இப்போ நுழைய போறோம். சரி, இந்த பெரிய லைப்ரரிக்குள்ள போனோம்னா அதுல 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. இந்த 2 பிரிவுகள் தான் சங்க இலக்கியத்தோட முழு வடிவத்தையும் நமக்கு அப்படியே படம் புடிச்சு காட்டுது. அந்த 2 பிரிவுகள் என்னென்னனா, 8 தொகை அப்புறம் 10 பாட்டு. பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு பாருங்க. 8 தொகை 8 நூல்களோட தொகுப்பு. இதுல சின்ன சின்ன கவிதைகள் இருக்கும். 10 பாட்டு 10 நீண்ட பாடல்கள். ஒன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட், இன்னொன்னு ரொம்ப டீடைல்டு. வாங்க, முதல்ல அந்த லைப்ரரியோட முதல் பிரிவான 8 தொகைக்குள்ள போலாம். இங்கதான் சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஆழமான கவிதைகளோட புதையல் காத்துட்டு. மொத்தம் 8 தொகுப்புகள். சரி, அந்த 8 நூல்கள் என்னன்னு பாத்திரலாமா? வாங்க, அதோட பெயர்களை பார்க்கலாம். இதோ பாருங்க, நற்றிணை, குறுந்தொகை. குறுந்தொகைனா காதல பத்தி பேசுற குட்டி குட்டி கவிதைகள். அப்புறம் ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு. அப்புறம் அரசர்களோட வீரத்தை பத்தி பேசுற புறநானூறு. ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளோட பொக்கிஷம். சரி, இப்போ லைப்ரரியோட அடுத்த பகுதிக்கு போலாம் வாங்க. இங்க இருக்கிற கவிதைகள் எல்லாம் கொஞ்சம் நீளமானவை, ரொம்ப விரிவான வர்ணனைகளோட இருக்கும். இதுதான் 10 பாட்டு. 10 நீண்ட பாடல்கள். ஏன் இவ்ளோ நீளம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதெல்லாம் ஒரு முழு நகரத்தையோ, ஒரு ராஜாவோட வாழ்க்கையையோ, இல்ல ஒரு பெரிய பயணத்தையோ நம்ம கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும் காவியங்கள். திருமுருகாற்றுப்படையில ஆரம்பிச்சு மலைப்படுகடாம் வரைக்கும் இந்த 10 பாட்டும் ஒரு பெரிய பெயிண்டிங் மாதிரி. சில பாடல்கள் மன்னர்களை புகழும், மற்றவை மதுரையோட அழக வர்ணிக்கும். சொல்லப்போனா இது சங்ககால வாழ்க்கையை காட்டுற ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரின்னு கூட சொல்லலாம். சரி, இவ்ளோ அருமையான கவிதைகளை எழுதினவங்க யாரு? வெறும் நூல்களை பத்தி பார்த்தா போதுமா? அத உருவாக்குனவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, இப்ப அவங்கள பத்தி பாப்போம். அவங்க வெறும் புலவர்கள் மட்டும் இல்லங்க. அவங்க அந்த கால சமூகத்தோட உண்மையான பிரதிநிதிகள். அவங்க யார் யாருன்னு பார்க்கலாமா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சங்க இலக்கியத்தை உருவாக்கினவங்க மொத்தம் 473 புலவர்கள். அடேங்கப்பா, இது ஒருத்தர் 2 பேர் செஞ்ச வேலை இல்லைங்க. இது ஒரு பெரிய இலக்கிய சமூகத்தோட கூட்டு முயற்சி. இதுலதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அந்த 473 பேர்ல 40க்கும் மேற்பட்டவங்க பெண்கள். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்துல இத்தனை பெண் கவிஞர்கள் இருந்தது எவ்ளோ பெரிய முற்போக்கான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் வெறும் அரசவை கவிஞர்கள் மட்டும் இல்ல. இதுல ராஜாக்கள், மந்திரிகள்ல இருந்து வியாபாரிங்க, விவசாயிகள், ஏன் கொல்லர்கள், படைவீரர்கள் வரைக்கும் சமூகத்தோட எல்லா தரப்புல இருந்தும் புலவர்கள் இருந்திருக்காங்க. அதனாலதான் இது உண்மையிலேயே மக்களோட இலக்கியமா இருக்கு. சரி, இத்தனை புலவர்கள், இத்தனை கவிதைகள், இது எல்லாத்துக்கும் பொதுவா ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? ஆமா, இருக்கு. சங்க இலக்கியத்தோட ஆன்மாவே 2 விஷயத்துலதான் அடங்கியிருக்கு. அதுதான் அகம், புறம். முதல்ல அகம். அகம்னா உள்ளே, நம்மளோட உள் உலகத்தை பத்தின கவிதைகள், காதல், குடும்ப உறவுகள், நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே அக இலக்கியத்துல வரும். இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோட ஒரு கண்ணாடி. அடுத்து புறம். புறம்னா வெளியே. இது நம்மளோட வெளி உலகத்தை பத்தினது. போர், வீரம், ஆட்சி முறை, சமூக நீதி, கொடைன்னு
பொது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எல்லாமே புற இலக்கியத்துல வரும். சிம்பிளா சொல்லணும்னா அகம்ங்கிறது இதயத்தை பத்தினது, புறம்ங்கிறது உலகத்தை பத்தினது. ஒன்னு பர்சனல் லைஃப், இன்னொன்னு பப்ளிக் லைஃப். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமையான வாழ்க்கைன்னு சங்க காலத்துல ஆழமா நம்பினாங்க. கடைசியா புறநானூற்றிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான வரி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதாவது நமக்கு வர்ற நல்லது கெட்டது ரெண்டுமே மத்தவங்களால வர்றதில்ல, நம்ம செயல்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். பாத்தீங்களா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சுயபொறுப்பு பத்தி எவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்க. நாம இன்னைக்கு பார்த்தது சங்க இலக்கியம்ங்கிற ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன துளிதான். காதல், வீரம், தத்துவம்னு வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் பேசின இந்த பழங்கால குரல்கள் கிட்டேந்து இன்னைக்கு நம்மளோட உள் உலகத்துக்கும் சரி, வெளி உலகத்துக்கும் சரி நம்ம கத்துக்க ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நன்றி.